1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் உருகியதும் 1 கப் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க, வாசனை வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணுங்க. வறுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க தட்டில். இப்போ 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை வந்து மிதக்கிறவள தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இப்போ 1 கப் அளவுக்கு நான் கிளாஸ் டம்ளர் எடுத்துருக்கேங்க. இந்த வெள்ளை தண்ணி இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு 3/4 கப் வெல்லம் வந்தது. அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த 1 கப் வெள்ளை தண்ணி சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச மில்க் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாலா பக்கம் நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்தது வறுத்து மாவை நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து கைவிடாமல் கிளறுங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் கிளறிக்கிங்க. இது மாதிரி கெட்டியானதும் தட்டு போட்டு மூடி ஆற வச்சுடுங்க. இப்போ ஆறியதும் 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு பிடி ஒரு சின்ன சைஸ் எடுத்து நல்லா பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இட்லி தட்டு வச்சுக்கோங்க. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி கொழுக்கட்டை எல்லாத்தையும் அதை வச்சிடலாங்க. இப்போ தட்டு போட்டு மூடி போட்டு மூடிட்டு 15 நிமிஷம் வேக வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான ராகி பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க.